நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ஜெபம் பண்ணுவோம். இசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா, இந்த அருமையான வேலைக்காய் நன்றியோட ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா உம்முடைய நாமத்தில் எங்கள் எல்லோரையும் கூடி வர வைத்துமைக்காய் நன்றியோட ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. முத நாமம் உயர்ந்தது ராஜா. ஹalleluya ஹalleluya அப்பா. ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபை புதிதாக இருப்பதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. முடிவில்லாத இரக்கத்தில் நீர் எங்களை நினைத்து எங்களை ரட்சித்திரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால கழுவி எங்களை நீதிமான் ஆக்கினீரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா நித்திய கிருபையோடு எங்களுக்கு இரக்கம் செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் வல்லவர் அப்பா, நீர் பெரியவர் அப்பா. ஓ உமது நாமம் என்றென்றும் உயர்ந்தது ராஜா. ஹalleluya ஷாமா ரீகா பலரஷிகா ராபா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ராஜா. உம்மை துதிக்க கூடிய கிருபையும் பலனையும் ஆண்டவரே பாலகராக எங்கள் வாயிலை நீர் தந்து பலனாய் தந்தீரே உமக்கு நன்றி ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவரே உமது வார்த்தையை கேட்க நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோட பேசும் ஆண்டவரே. வர வேண்டிய பிள்ளைகளை நீர் கொண்டு வாரும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை ஆண்டவர் இன்னும் அநேகருக்கு போய் சேர அநேகர் பஷி ரக்கு யாப்போரி மத்த நக்காபா உம்முடைய ராஜ்யத்தின் செய்தியை கேட்க கிருபை தாரும் ஆண்டவரே. பலப்படுத்தும் ஆண்டவரை. பேசும் பிள்ளை நீர் ஆசீர்வதியும் ராஜா. உமது கருத்தில் எல்லாவற்றும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். இன்றைக்கு இந்த வருவோம் தருவோம் என்ற பாடலை நாம் பாடுவோம். என் வாழ்க்கை மாற்றிற்று உம் வார்த்தை என்னை நீதிமானாக்கிற்று உம் இரத்தம் என்னை முற்றிலும் கழுவிற்று உம் ஆவி என்னை நித்தியம் சேர்த்திற்று உம் ஜீவன் என் வாழ்க்கை மாற்றிற்று உம் வார்த்தை என்னை நீதிமானாக்கிற்று உம் இரத்தம் என்னை முற்றிலும் கழுவிற்று உம் ஆவி என்னை நித்தியம் சேர்த்திற்று வருவோம் தருவோம் நம் வாழ்க்கையை இயேசுவுக்கே ஜெபிப்போம் ஜெயிப்போம் அவர் வார்த்தையின் வல்லமையால் வருவோம் தருவோம் நம் நேரத்தை இயேசுவுக்கே ஜெபிப்போம் ஜெயிப்போம் அவர் நாமத்தின் வல்லமையால் ஒரு சேவைக்கு பாய்வேனே உம் கரத்தால் தண்ணீரிலும் நடப்பேனே உம்மாவி ஜீவூட்டாய் மாறிடுவே என் உள்ளே அது நதியாய் ஓடிடுவே உம்மாலே ஒரு சேவைக்கு பாய்வேனே கரத்தால் தண்ணீரிலும் நடப்பேனே உம்மாவி ஜீவூட்டாய் மாறிடுமே என் உள்ளே அது நதியாய் ஓடிடுமே வருவோம் தருவோம் நம் வாழ்க்கையை இயேசுவுக்கே ஜெபிப்போம் ஜெயிப்போம் அவர் வார்த்தையின் வல்லமையால் வருவோம் வருவோம்
நம் நேரத்தை இயேசுவுக்கே ஜெபிப்போம் ஜெயிப்போம் அவர் நாமத்தின் வல்லமையா என் வெளிச்சம் நீதானே ஒரு நோயிலும் உன் கிருபை என்னை தாங்கும் என் சுமையெல்லாம் அந்த சிலுவை சுமந்தீரே என் கண்ணீரை உன் மண்ணே துடைத்திடுமே அந்த காரத்தில் என் வெளிச்சம் நீதானே ஒரு நோயிலும் உன் கிருபை என்னை தாங்கும் என் சுமையெல்லாம் அந்த சிலுவை சுமந்தீரே என் கண்ணீரை உன் மண்ணே துடைத்திடுமே வருவோம் தருவோம் நம் வார்த்தையை இயேசுவுக்கே ஜெபிப்போம் ஜெயிப்போம் அவர் வார்த்தையின் வல்லமையா வருவோம் தருவோம் நம் நேரத்தை இயேசுவுக்கே ஜெபிப்போம் ஜெயிப்போம் அவர் நாமத்தின் வல்லமையா வருவோம் தருவோம் வருவோம் தருவோம் ஜெபிப்போம் ஜெயிப்போம் ஜெபிப்போம் ஜெயிப்போம் வருவோம் தருவோம் ஜெபிப்போம் ஜெயிப்போம் வருவோம் தருவோம் ஜெபிப்போம் ஜெயிப்போம் வருவோம் தருவோம் ஜெபிப்போம் ஜெயிப்போம் வருவோம் தருவோம் ஜெபிப்போம் ஜெயிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது அசைவாடும் ஆவி என்ற பாட்டை பாடும். அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பலனடைய இழப்பிடுமே பலத்தினாரியே கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாரியே
கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே. அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. Hallelujah. ஏற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். ஏற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தால். துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தால். நிறைந்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே. நிறைந்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே. அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே.
இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அலங்கரியும் மரங்களினால் எழும்பி ஜொலித்திடவே. அலங்கரியும் மரங்களினால் எழும்பி ஜொலித்திடவே. தந்திடுமே கனிகளையும் நிறைவாக இப்பொழுதே. தந்திடுமே கனிகளையும் நிறைவாக இப்பொழுதே. அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். பிரசங்கி 7வது அதிகாரம் 29வது வசனம். இங்கே போட்டிருக்கிறது, இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாய் உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபயாந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், இதை மாத்திரம் கண்டேன். இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாய் உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாயத்தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், இதை மாத்திரம் கண்டேன். ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இன்றைக்கு உம்முடைய ஆவியானவர் எங்களுக்குள்ளாக எப்படி வெளிப்பட வேண்டும், எங்களுக்குள்ளாக எப்படி எங்களுக்கு பலத்தை கொடுத்து, எங்களுக்கு அந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை கொடுத்து அநேகருக்கு அது பிரயோஜனமாக மாற வேண்டும் என்பதை நாங்கள் படிக்கும்போது, எங்களுடைய இருதயத்தின் இடத்துல நீர் இருந்து எங்களுக்கு நீர் போதித்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்போ இந்த வசனத்தை நான் ஏன் முதல்ல எடுக்கிறேன்னா, மனுஷர்கள் எல்லாரிடத்திலும் ஒரு செம்மையான, ஒரு இல்லை செம்மையானவைகள் மட்டுமே இருக்க வேண்டும் என்று மனுஷனை தேவன் உண்டாக்கினார். ஆனால் நாம்
அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டோம். இந்த தேடுதலினாலே செம்மையானதை செய்ய முடியாமல் தீமையானதை செய்ய ஆரம்பித்து விட்டோம் என்பதுதான் இங்க ரொம்ப முக்கியமானது. இப்போ மனுஷன் செம்மையானவனாக தேவன் உருவாக்கினார். இப்போ இன்றைக்கு நாம் பரிசுத்த ஆவியானவரின் அனுபவம் பாகம் 3 நாம் இன்றைக்கு பார்க்கும்போது, முதலாவது கேள்வி நம்மிடத்தில் வருகிற கேள்வி என்னவென்றால், இந்த பரிசுத்த ஆவி தேவை என்று பேசினோம், இந்த பரிசுத்த ஆவி முக்கியம் என்று பேசினோம். ஆனால் இந்த பரிசுத்த ஆவியை நான் எப்படி பெற்றுக்கொள்வது? உண்மையான கேள்வி என்னன்னா, இந்த பரிசுத்த ஆவியை நான் எப்படி தட்டி எழுப்புவது என்பதுதான். பெற்றுக்கொள்வது இல்லை, தட்டி எழுப்புவது. ஏனென்றால் தேவன் நம்மை உருவாக்கும் போதே தன்னுடைய ஆவியை நம்மேல் ஊதினார் என்று நாம் பார்க்கிறோம். நீங்க ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். இப்போ தன்னுடைய ஆவியை தான் அவர் நம்மேல் ஊதினார். இந்த மனுஷனுக்கு மண்ணில் மனுஷனை உருவாக்குகிறார். ஜீவ சுவாசத்தை அவனிடத்தில் ஊதினார். நமக்கெல்லாமே நம் தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளியில வந்தவுடன் தாயின் கர்ப்பத்தின் உள்ளே இருக்கிற வரைக்கும் நமக்கு மூச்சு கிடையாது. தாயினுடைய மூச்சிலிருந்து வருகிற ஜீவனை பெற்று இந்த குழந்தை வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த குழந்தை வெளியே வந்தவுடன் அதனுடைய தொப்புள் கொடியை அறுத்தவுடன் இந்த குழந்தைக்கு எப்படி மூச்சு வரும் யாருக்கும் தெரியாது. மருத்துவ ரீதியாக இந்த குழந்தையை வெளியே எடுக்க எல்லாருக்கும் தெரியும், குழந்தையை சுத்தப்படுத்த எல்லாருக்கும் தெரியும், தொப்புள் கொடியை அறுத்து போடவும் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் குழந்தையே மூச்சு விட்டாதான் அது உயிரோடு இருக்கும். அந்த குழந்தை மூச்சு விடாவிட்டால் அது உயிரோட இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த மூச்சை ஊதுறது சத்தியமாக நம்முடைய தேவன் தான். அது எல்லா குழந்தைக்கும் அதே தான் நடக்கிறது. இதை நம்ம ரொம்ப முக்கியமாக அதிகமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் அவருடைய சுவாசம் இல்லாவிட்டால், நம் தேவனுடைய சுவாசம் நமக்கு இல்லாவிட்டால் நம்ம வெறும் மண்ணு தான். அந்த சுவாசம் இருக்கிற வரைக்கும் தான் நாம் மனுஷர்கள். அதன் பிறகு நாம் மண்ணு என்று தான் சொல்ல வேண்டும். நான் இதை எதுக்கு சொல்ல வருகிறேன் என்றால், நான் பரிசுத்த ஆவியை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை விட, இந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவரை அவர் இசைந்திருந்து என்னை எப்படி ஆண்டு கொள்ள வேண்டும் என்பதை தான் நான் யோசிக்கிறேன். அவர் எப்படி என்னை ஆண்டு கொள்ள வேண்டும் என்பதை தான் யோசிக்க வேண்டுமே ஒழிய நான் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் அறையப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது என்னவென்றால், அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அவர் சொல்கிறார், நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள சீஷர்களுக்கு 120 பேருக்கு சொல்கிறார், நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன்,
நீங்கள் இங்கே எருசலேமில் இருங்க, உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுவார் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சீஷர்கள் போய் பேய்களை துரத்தினார்கள், நோய்களை சுஸ்தமாக்கினார்கள். அதுவும் ஆவியானவர் மூலமாய் நடந்தது. அதுக்கு முன்னாடியே யோவானில் பரிசுத்த ஆவியானவரை ஊதி பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஆவியானவர் முதல்ல இருந்தார். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அந்த 50வது நாளிலே, பெந்தெகோஸ்தே நாளிலே மிகவும் பகிரங்கமாக ஆவியானவர் இந்த சீஷர்களோடு கிரியை செய்தார். அப்போ அங்கே பகிரங்கமாக வெளிப்படுறார். இதுதான் நடந்ததே ஒழிய ஆவியானவர் இல்லாமலே இவங்க உயிரோட அங்கே இல்லைன்றது தான் நான் சொல்ல வரேன். ரைட்டா? நீங்கள் மத்தேயு 12:35 எடுத்துக்கிட்டிங்கன்னா, இங்கே இப்படி போட்டிருக்கு. 34 படிக்கிறேன், அப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரியும். இயேசு சொல்கிறாரு, விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவர்களை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். இப்படி கர்த்தர் சொல்கிறாரு. சொன்னது மாத்திரம் இல்லை, அவர் இன்னொரு வார்த்தையும் சொல்கிறார். 36 நீங்கள் பார்த்தீங்கன்னா, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். இந்த வசனங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் முக்கியமானது என்னன்னா, மனுஷனுடைய நல்ல பொக்கிஷத்திலிருந்து அவன் நல்லவைகளை கொடுக்க முடியும். ஏன்னா அவன் சுவாசிக்கிறது தேவ ஆவி. தேவ ஆவியினாலே அவன் ஜீவாத்மாவானவன். நல்லதை அவனால் கொடுக்க முடியும், கெட்டதையும் அவனால் கொடுக்க முடியும். உருவாக்கின மண்ணின் சாயலை அவன் வெளிப்படுத்தும் போதெல்லாம் அவன் கெட்டதையே வெளிப்படுத்துகிறான். கொடுக்கப்பட்ட சுவாசத்தை அவன் வெளிப்படுத்தும் போதெல்லாம் அவன் நீதியை வெளிப்படுத்துகிறான் என்பதுதான் உண்மை. இதனால தான் இயேசு என்ன சொல்றாரு, நீ ஆவியினால் நடத்தப்பட்டு ஏதாவது வார்த்தையை நீ பேசினியானால் அது உனக்கு நீதியாக எண்ணப்படும். நீ வீணான வார்த்தைகள் என்பது ஆவியினால் நடத்தப்படாமல் நாம் எந்த வார்த்தைகளை பேசுகிறோமோ அவைகள் எல்லாவற்றுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் அப்படின்னு இங்கே போட்டிருக்கு. இது விசுவாசி அவிசுவாசின்ட்டு இல்லை, எல்லாருக்கும் இதே நியாயத்தீர்ப்பு தான். அதனால நம்முடைய வாயின் வார்த்தைகளை அளந்து, இது ஆவியானவர் கொடுத்ததா, இது கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ளதா அப்படின்னு நம்ம வாயை திறந்து பேசணும். நமக்கு சிறு வயதிலிருந்தே நம்முடைய பெற்றோர்கள் கண்ணா பினாவென்று பேச கற்றுக் கொடுத்து விட்டார்கள். அது ஏன் அவர்கள் அப்படி கற்றுக் கொடுத்தார்கள் என்றால், இந்த குழந்தை பேச வேண்டும், அதற்காக கற்றுக் கொடுத்தார்கள். இப்பொழுது அதையே நாம் வீணான காரியங்களுக்கு உபயோகப்படுத்துகிறோம். ஆனால் கர்த்தர் எதிர்பார்ப்பது என்னவென்றால், என் சுவாசத்தின் மூலமாய்
இவர்கள் எதை வெளிப்படுத்துகிறார்கள் என்று அவர் பார்க்கிறார். ஏன்னா ஒருத்தன் பேசும்போது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வார்த்தைகளையும் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். எல்லா வார்த்தையிலுமே உங்களுடைய சுவாசம் வெளியே வருகிறதுனால் வருகிற ஒளியினால வருகிற வார்த்தைகள். என்னுடைய ப்ரொஃபஸர், ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் சொன்னார், உலகத்திலேயே ஒரே ஒரு ஆப்பிரிக்க மொழியிலே ஒரே எழுத்து மட்டும்தான் காற்றை உள்ளே இழுப்பதினாலே ஒரு எழுத்தாக இருக்கிறது. இல்லை என்றால் உலகத்தில் இருக்கும் எல்லா எழுத்துக்களும் சுவாசம் வெளியே வரும்போது நடக்கிற அந்த சவுண்டில் வர ஒளி தான் அப்படின்னு சொன்னார். அப்போ என்னன்னா, நம்மேல் ஊதப்பட்ட அந்த தேவ ஆவியானவரினால், அதே ஆவியினாலே நாம் வெளியே காற்றை தள்ளி வார்த்தைகளை உச்சரிக்கிறோம் என்பது உண்மை. இப்படி நாம் உச்சரிக்க வேண்டிய வார்த்தைகள் ஆவினாலே உண்டாயிருக்கிறதா இல்லை மாமிசத்தினாலே உண்டாயிருக்கிறதா என்பதை தேவன் நியாயம் தீர்ப்பார். சும்மா சாதாரண விஷயம் இல்லைங்க. கர்த்தர் இயேசு இங்கே சொல்லியிருக்கார், நியாய தீர்ப்பு நாளில் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இதை ஏன் நான் அதிகமாக சொல்கிறேன்னா, உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் என்றதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். இந்த ஆவியானவர் மூலமாக தான் நீங்கள் உங்களுடைய வார்த்தையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக இதை சொல்லுகிறேன். இன்னொன்று பாருங்க, ரோமர் 2:14-15. ஆ, 2:12 வாசிக்கிறேன். ரோமர் 2:12 வாசிக்கிறேன். எவர்கள் நியாய பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாய பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, யார் யாரு வேத வசனத்தை படித்து இயேசுவின் கூட்டத்திற்கு சென்று சபைக்கு சென்று பாவம் செய்கிறார்களோ அவர்களெல்லாம் அது இல்லாமல் கெட்டு போவார்கள். எவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு அது இல்லாமல் இருக்கிறவங்க அதில் கெட்டு போவாங்க. எவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்படைவார்கள். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம சபைக்கு போகலாம், வேதத்தை வாசிக்கலாம், ஜெபிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் பாவம் செய்தோமானால் கெட்டு தான் போவோம். நியாயப்பிரமாணம் எல்லாம் கொடுக்கப்பட்டது எதற்காக? சபை கொடுக்கப்பட்டது எதற்காக? வேத வசனம் கொடுக்கப்பட்டது எதற்காக? ஜெபம் கொடுக்கப்பட்டது எதற்காக என்றால், நாம் மனம் திரும்பி பாவம் செய்வதை நிறுத்துவதற்காக. பாவம் செய்வதற்கு பதிலாக தேவ நீதியை செய்வதற்காக. இதை செய்யலைன்னா நாம் கெட்டுதான் போவோம். நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல. நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்களாக்கப்படுவார்கள். இது பழைய காலத்தில் சொல்லப்பட்டது, இன்றைய காலத்தில் சொல்லலாம். அதன்படி செஞ்சீங்கன்னா நீங்கள் நீதிமான்கள் ஆனீர்கள்னு போடலைங்க. நல்லா பாருங்க, நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள் போட்டிருக்கு. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, நான் வேத வசனத்தை படித்து விட்டேன், வேத வசனத்தின்படி நான் நடக்கிறேன், நான் நீதிமானா அப்படின்னா இல்லை. நாம் வேத வசனத்தை விசுவாசத்தின் மூலமாய் படித்து அதே விசுவாசத்தின் மூலமாய் நாம் வேத வசனத்தின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது நாம் நீதிமான்கள் அல்ல, நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். ஏன்னா தேவன் நம்மை நீதிமான்களாக்க மாற்றணும். ஏன்னா
இன்னொரு நான் அநேக வேளையிலே நான் பார்த்திருக்கிறேன். வேத வசனத்தை நான் படித்திருக்கலாம். அதை நான் கீழ்ப்படிந்து நடக்கலாம். ஆனால் தேவ அன்பு என்னுடைய வாழ்க்கையில வெளிப்படாது. தேவ வசனத்தை படித்திருப்பேன். அதன்படி கீழ்ப்படிந்திருப்பேன். இன்னொருத்தங்களுக்கு நான் ஒரு மூர்க்கம் உள்ள மனுஷனாக காணப்பட முடியும். அப்போ தேவ நீதி எங்கே நிறைவேறுச்சு? நிறைவேறல. அதனால தான் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, வசனத்தை நான் பின்பற்றும் போது நான் நீதிமானாக மாற வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா தேவ சித்தத்தை அந்த இடத்துல, அந்த தருணத்தில் நான் நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்றால் நான் நீதிமான் இல்லை. ஓகே, இப்போ 2:14 வருவோம். அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுவாபமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது, நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதுனாலும் குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனாலும் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியையை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறதென்று காண்பிக்கிறார்கள். என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். இந்த வசனத்தெல்லாம் நம்ம தியானித்து படிக்கணும். என்ன பவுல் அப்போஸ்தலர் சொல்றாருன்னா, நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டு விட்டார். அவர் வெளிப்பட்டு விட்டதனாலே புதிய சத்தியங்களை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். புதிய நற்செய்தியை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த நற்செய்தி மூலமாய் நாம் தேவனிடத்தில் சேருவதுக்கு, ஒருத்தன் இயேசு இல்லாமல் தேவனிடத்தில் சேர முடியுமா என்றால், இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், அவன் தேவனிடத்திலிருந்து தான் உருவாக்கப்படுகிறான். அப்போ ஏதோ வாய்ப்பு இருக்கு அவனுக்கு. நமக்கு அதிக வாய்ப்பு உண்டு. ஆனால் முதல்ல இருந்த அந்த மனுஷனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அவன் தன்னுடைய மனசாட்சியின் மூலமாய் உண்மையாக நடந்து கொண்டானானா. இப்போ நீங்கள் பாருங்கள், நிறைய நான் படிக்கிறேன். இந்த அந்தமான்ல இருக்கிறார்கள். அவர்கள் மிருகங்களாக கூட அதே இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சமைக்க கூட தெரியாது அவங்களுக்கு. இவர்களுக்கெல்லாம் நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டுமா என்றால், கர்த்தர் நடத்தினால் அறிவிக்கலாம். பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலினாலே அங்கே போய் அறிவிக்கலாம். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரன் அந்த ஜனங்களுக்கு போய் நான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன் என்று போகும்போது, அவரை வில்லில் அம்பை எய்தி அந்த ஜனங்கள் கொன்று விட்டார்கள், அந்தமான் தேசத்தை. அதனால் அவர்களுக்கு அவங்க காட்டுக்குள்ளே யாரும் வர முடியாது, எந்த மனுஷர்களும் வர முடியாது என்று எப்படியோ அதுங்களுக்கு புரிந்திருக்கு. இப்போ அவர் அங்கே போய் தேவனுக்காக இரத்த சாட்சியாய் மரித்தாரா, இல்லை தன்னுடைய மனசில் பட்டதை போய் சொல்ல வேண்டும் என்று நினைத்து மாட்டினாரான்னு நமக்கு தெரியாது. ஆனால் இங்கே முக்கியம் என்னன்னா, நமக்கு இயேசுவை அறியும் முன்னே, நாம் இயேசுவை அறிந்து கொள்ளும் முன்னே தேவன் நம்மிடத்தில் இருந்திருக்கிறார். அவர் இல்லை என்றால் நாம் உயிரோடு இருக்க முடியாதுன்றது தான் முக்கியமான காரியம். அப்படி இருக்கும்போது நம்முடைய அந்தரங்கங்களை இயேசு நியாயம் தீர்ப்பார் போட்டிருக்கீங்க. 16வது வசனத்தில் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? மனுஷனுடைய அந்தரங்கங்கள் எல்லாம் நியாய தீர்க்கப்படும். அப்போ தெரியும் உங்களுக்கு, புறஜாதியும் நியாய தீர்க்கப்படுவாங்க, நீங்களும் நியாய தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் நியாய பிரமாணத்தின் படி
வேத வசனத்தின்படி நடந்து கொண்டீர்களானால் உங்களை நீதிமான் என்று தேவன் தீர்ப்பார். இல்லைன்னா தீர்க்க மாட்டார்னு இங்கே போட்டிருக்கு. அப்போ நீங்க கேட்கலாம், நான் இயேசுவை பெற்றுக்கொண்டேனே, இயேசு என் பாவங்களை எல்லாம் மன்னித்தாரே, என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டதல்லவா? உண்மை. இயேசு உங்களிடத்தில் உண்மையாய் இருக்கிறாரா இல்லையா என்று யாருக்கு தெரியும்? இயேசுவை நீங்கள் உண்மையாக பின்பற்றுகிறீர்களா? இயேசுவோடு இரத்த சம்பந்தப்பட்ட ஒரு உறவு இருக்கிறதா இல்லையா? யாருக்கு தெரியும்னா தேவனுக்கு அதிகமாய் தெரியும். உங்களுக்கு தெரியணும். எப்படின்னா நீங்க, ஏன்னா இந்த பிசாசு ஒரு மாய கோட்டையை நமக்குள்ள கட்டி விட்டு விடக்கூடாது. அவன் மாய்மாலமான ஒரு கோட்டையை கட்டி விடுகிறான். அநேகருடைய இருதயத்திலே அப்படி ஒரு கோட்டை கட்டப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் சத்தியத்தின் பிரகாரமாக இயேசுவை அவர்கள் இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. அவர்கள் இயேசுவை அறிந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறார்கள், ஆனால் இன்னும் இயேசுவை அறிந்து கொள்ளவில்லை. இப்படி ஒரு கோட்டையை கட்டி இயேசுதான் உன்னிடத்தில் இருக்கிறார் என்று தவறான ஒரு விசுவாசத்துக்குள்ளாக வரும்படியாக பிசாசு செய்து விடுவான். இதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்ப நாம் போய் சொல்லலாம், என் பாவங்கள்லாம் மன்னிக்க விட்டதுன்னா தேவன் சொல்லுவார், எனக்கு தெரியலையே. அதனாலதான் இயேசு சொல்றாரு, ஒரு இடத்துல சொல்லுவார் அவரு, நீங்கள் என் பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டும். நீங்கள் பிதாவின் சித்தத்தை செய்யாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்வீர்களானால் நான் உங்களை அறியேன் என்று சொல்லிவிடுவேன். வசனம் இருக்குல்ல? அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, சும்மா வசனத்தை கேட்பதினாலும் துதித்து பாடுவதினாலும் ஜெபிக்கிறதுனாலும் இயேசு நம்மை அறிந்து கொள்வார் என்று அறிந்து ஒரு நாள் நினைச்சிடாதீங்க. அதெல்லாம் நடக்கும்போது அதெல்லாம் இருக்குவது நல்லது. இதெல்லாம் நம்ம எதுக்கு நம்மை தயார்படுத்த வேண்டும் என்றால், நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும், பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதாவின் சித்தத்தை ஒரே வழியில தான் செய்ய முடியும். பரிசுத்த ஆவியானவர், எனக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரின் நடத்துதலினாலே நான் நடந்து கொள்ளும் போது என் பிதாவினுடைய சித்தத்தை நான் நிறைவேற்றி விடுவேன். இல்லைன்னா நடக்காது. ஏன் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் வேண்டும் என்றால், பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அப்ப நம்ம எப்படி நடக்கிறோம் தெரியுமா? அந்த உலகத்துல நம்முடைய மாமிசம், நமக்குள்ளாக இருக்கும் மாமிசம் நம்மை பெரிதாக காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறது. அப்போ நம்ம பெருமைப்படுத்தி காண்பிக்க வேண்டிய எதை எதை இருக்கிறதோ அதெல்லாம் நம்ம செய்வோம். அது நன்மையோ தீமையோ, நம்மை பெருமைப்படுத்திக் கொள்ள எதை செய்ய வேண்டுமோ செய்வோம். ஆனால் நமக்கு ஒரு அவமானம் நேரிடும், நமக்கு ஒரு அசௌகரியம் நேரிடும் அப்படின்னு நினைக்கும் போது நாம் அதை செய்ய மாட்டோம். ஆனால் ஆவியானவர் இருந்தாரானால், ஆவியானவர் நம்மை நடத்தினாரானால், நமக்கு அசௌகரியமா இருக்கிறதோ, நம்முடைய பேரு கெட்டு போகிறதோ இல்லையோ, சொல்ல வேண்டிய சத்தியத்தை சொல்ல வேண்டிய விதத்துல சொல்லிடுவோம், செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டிய விதத்துல செஞ்சிடுவோம். புரியுதுங்களா நான் சொல்றது? அப்போ ஆவியானவர் இல்லை என்றால் நம்மளுடைய மாமிசத்துல செய்ய முடியாது.
ஆவியானவருடைய பலன் நமக்கு அவசியம். அப்போ ஆவியானவருடைய பலத்தை கொண்டு, இந்த ஆவியானவரின் பலத்தை பெற்றுக்கொள்ள தான் நான் வசனத்தை காமிக்கிறேன். நம்ம ஜெபிக்க வேண்டும், நம்ம கூட்டத்துக்கு போக வேண்டும். அந்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்றதுக்கு போறோம். ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகு அவர் சொல்றத அப்படியே செஞ்சோன்னா தான் நமக்கு நன்மை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம் வீட்டில் பிரியாணி செய்கிறோம். நல்லா கறியெல்லாம் போட்டு பிரியாணி நல்லா செய்யும். செஞ்சிட பிறகு அதை சாப்பிட்டால்தான் நமக்கு நல்ல ஸ்ட்ரென்த், ரைட்டா? இப்போ சாப்பிட்டுட்ட பிறகும் நாம் தூங்கினால் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அது சாப்பிட்ட பிறகு அதற்கு ஏற்ற விதமாக நாம் போய் அந்த என்னென்ன வேலைகள் இருக்கிறதோ அதை செய்தோமானால் அடுத்த தடவை திருப்பி சாப்பிடலாம். நீங்கள் சாப்பிட்டுட்டு நேராக பெட்டுக்கு போய் நல்லா தூங்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, 15 நாட்களில் நம் உயிர் நம்மை விட்டு பிரிந்து விடுவோம், இல்லையா? அதே மாதிரி தான் ஆவியானவரும். நாம் ஆவியானவரை பெற்றுக்கொண்டோம், வசனத்தை பெற்றுக்கொண்டோம், வார்த்தையை பெற்றுக்கொண்டோம். அதன் பிறகு அதை பெற்றுக்கொண்ட விதத்துக்கு ஏற்றார்வாறு நாம் நடக்க வேண்டும் என்பது உண்மை. எபேசியர் 4:25-30 போங்க. எபேசியர் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. அப்போ முதலாவது கேள்வி இங்கே என்ன எழுன்னா, தேவனுடைய சுவாசத்தினால் தானே மனுஷன் உருவாக்கப்பட்டான். ஓகே, இதனால தான் இயேசு என்ன சொல்றார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால்னு சொல்லிடுறார். பிறக்கும் போதே தேவனுடைய சுவாசத்தினால தானே பிறக்கிறான். அவன் பிறந்துட்டான். பிறகு எப்படி அவன் ஆவியின் அனுகரத்தில் இல்லை என்று பார்க்கும்போது அங்கே ஏறக்குறைய ஒரு மரணம் நடந்து விடுகிறது. எப்போ மரணம் நடக்குதுன்னா, இந்த சகல விதமான கசப்பு கோபம் மூர்க்கம் கூக்குரல் இதெல்லாம் வெளி காமிக்க தேவ ஆவியானவர் அங்கே அடைக்கப்பட்டு விடுகிறார். அவருக்கு அங்கே ஒரு வேலையும் இல்லாமல் இந்த எபேசியர் நான் நினைக்கிறது 2வது வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னா, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு ஆகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாமிச இச்சையின்படியே நடந்து நமது மாமிசமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கனின் பிள்ளைகளாய் இருந்தோம். அப்போ ஒரு மனிதன் ஆவியிலே பிறந்தாலும் இந்த உலக வழக்கமும் பிசாசின் ஆவிகளும் இவனிடத்தில் கிரியை செய்கிறது. அதனால அக்கிரமங்களினாலும் பாவங்களெல்லாம் மரிச்சு போகிறான். இந்த மரித்து போனவனை தேவன் உயிர்ப்பிக்கிறார். எப்படி உயிர்ப்பிக்கிறார்?
இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷமாகிய சத்தியம் பிரசங்கிக்கப்பட்டு அந்த சுவிசேஷத்தை ஒருவன் கேட்டு அவன் மனம் திரும்பும்போது அவன் மறுபடியும் பிறக்கிறான். ஆவியிலே மறுபடியும் பிறக்கிறான். அவன் மறுபடியும் பிறந்த பிறகுதான் அவனுக்கு உயிர் திருப்பி வர ஆரம்பிக்குது. தேவனுடைய சுவாசம் ஏதோ பேருக்கு அவனுடைய இருதயத்திலே போராடி கொண்டிருக்கிறது. அது ஒரு சில வயதுக்கு அப்புறம் அது போய்விடும். ஆனால் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு நமக்காக பாடுபட்டு நம்மேல் அன்பு கூர்ந்து சுவிசேஷத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நற்செய்தியை கொடுத்திருக்கிறார். அது என்ன நற்செய்தி? நாம் அதை விசுவாசித்து நாம் நடக்கும்போது அவருடைய ஆவியை நாம் மறுபடியும் பெற்றுக்கொள்கிறோம். இப்பொழுது நாம் நீதிமானாக்கப்பட வேண்டும். அந்த நீதிமானாக்கப்படுகிறதற்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் நம்மிடத்தில் இயேசு கொடுத்திருக்கிறார். ஆனால் இப்போ நம்மளுடைய கடமை என்னவென்றால் அதை உபயோகப்படுத்தி தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். இதுதாங்க சத்தியம். ரைட்டா? ஸோ இப்போ ஆவியானவரை நான் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? முதலாவது நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது அவர் இருக்கிறார், உங்களிடத்தில் இருக்கிறார். நீங்கள் மறுபடியும் பிறந்து விட்டீர்கள். உங்களிடத்தில் சத்தியமாக அவர் இருக்கிறார். ஆனால் அவரை எப்படி நாம் தட்டி எழுப்ப வேண்டியது எப்படி என்பதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, அதில் இங்கேயே இந்த எபேசியர்லேயே ஒரு காரியம் கொடுத்துட்டா, நம்ம திருப்பியும் மறுபடியும் போய் அக்கிரமத்திலும் பாவத்திலும் மனசும் மாமிசமும் சொல்லுகிற காரியத்தையும் செய்யக்கூடாது. நீங்க ஒரு வார்த்தை உங்க மனசுல, ஆவியானவரே இதை நான் சொல்லலாமா சொல்ல வேண்டாமா, இதை நான் செய்யலாமா செய்ய வேண்டாமா என்று கேட்டு பாருங்கள். அவர் நம்மிடத்தில் பேசுவார். அவர் பேசுறது நீங்க செய்ய செய்ய நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும். இப்போ நம்ம யோவான் 20:22 போவோம். இன்னும் 4 நிமிஷம் இருக்கு. யோவான் 20:22 இப்படி போடப்பட்டிருக்கு. யோவான் 20:21 வாசிக்கிறேன். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இப்போ இது பெந்தெகோஸ்தே நாளுக்கு முன்னாடி இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்களை அவர் சந்திக்கிறார். சந்திக்கும் போது அவர்கள் மேல் இயேசு ஊதினார். ஊதிட்டு சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு நம்ம மேல ஊதுனா நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வோம் என்பதுதான் இங்க இந்த வசனம் சொல்லுகிறது. இயேசு ஊதுனா எப்படிங்க? இன்னைக்கு இயேசு என் மேல் ஊத வேண்டும். இப்போ பாருங்க, இங்க நானும் என் மனைவியும் உட்கார்ந்துருக்கிறோம். என்னை அறியாமலேயே நான் வாயை திறந்து பேசும்போது நான் என் மனைவியின் மேல் ஊதி கொண்டிருக்கிறேன். புரியுதா நான் சொல்றது? என் மனைவி என்னிடத்தில் பேசும்போது அவள் என் மேல் ஊதி கொண்டிருக்கிறாள். இப்போ மனைவி எங்கே இருக்கிறாளோ அவளோடு கூட நான் இருக்கும்போது அவளுடைய சுவாசத்தை நான் பெறுகிறேன். எதுக்கு நான் சொல்றேன்னா, இயேசு எங்க இருக்கிறாரோ அங்க நாம் இருக்கும்போது இயேசு நம்மேல் ஊதுவார். இயேசு எங்க இருக்கிறாரோ அங்க நான்
இருக்கணும். இன்றைக்கு ஒரு மனுஷனுடைய சுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் மனுஷர்கள் இருக்கிற இடத்துல நாம் இருக்கணும். ஆவியாய் இருக்கிற இயேசுவினுடைய சுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆவியாய் இருக்கிற இயேசு எங்கே இருக்கிறாரோ ஆவிக்குரிய விதத்தில் நாம் அங்கே இருக்க வேண்டும். பிலிப்பியர் 1:27 இப்படி போட்டிருக்கு. நான் அதை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். ஓகே, அடுத்த வாரம் இதே வசனத்தை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். பிலிப்பியர் 1:27 என்ன போட்டிருக்கு? நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மருளாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரமாக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு, நான் வர வேணாம்னு அவசியம் கிடையாது. என்ன பண்ணும்? கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரமாக நடந்து கொள்ளுங்க. அப்போ ஒரே ஆவியில் உறுதியா இருப்பீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் இயேசு இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டுமானால் அவருடைய சுவிசேஷத்திற்கு பாத்திரமாக நடந்து கொள்ள வேண்டும். அவருடைய சுவிசேஷத்தின் பிரகாரமாய் நான் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவள். அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட விதமாக தானே நடந்து கொள்ளணும். வெண் வஸ்திரம் தரித்தவர்களாக தானே நாம் நடந்து கொள்ள வேண்டும். நாம் எப்பொழுது எல்லாம் கிறிஸ்துவை போல மன்னித்து, கிறிஸ்துவை போல அன்பு கூர்ந்து, கிறிஸ்துவை போல உண்மையாய் நடந்து கொள்ளுகிறோமோ அந்த இடத்துல எல்லாமே கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு சொன்ன அந்த வசனத்தை ஞாபகப்படுத்தி பாருங்க. 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே நீங்கள் கூடும்போது நான் அங்கே இருக்கிறேன். நிறைய பேர் இதை விட்டுருவாங்க. 2 பேர் 3 பேர் கூடும்போது அவர் இருக்க மாட்டாருங்க. நாம் ஒருமைப்பாடோடு கூடும்போது, ஏன்னா நீங்க ஒருமைப்பாடோடு தீமையை செய்வதற்கும் மாய்மாலம் செய்வதற்கும் கூடலாம். அதை பற்றி அவர் சொல்லல. என் நாமத்தினாலே, அவருடைய நாமம் என்ன சொல்லுது? நான் பாவங்களை மன்னிக்க வந்தேன். இயேசு என்றால் பாவத்தை மன்னிக்க வந்தவர், ரட்சிப்பின் தேவன் என்று அர்த்தம். தேவன் என்னோடு கூட இருக்கிறார், இம்மானுவேல் என்று அவருக்கு நாமம் சூடப்பட்டது. ஸோ தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த, தேவனுடைய ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் கூடி வந்தீர்களானால், அதிலே ஒருமைப்பாட்டோட இருந்தீர்களானால் அவர் உங்களோடு கூட இருப்பார். இப்போ நம்ம இந்த கூட்டமாக வந்து ஜெபிக்கிறதுனா என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்கோங்க. நம்ம கூட்டமாக வந்து, இது அடுத்த வாரம் இன்னும் நல்லா விளவாரியாக பார்ப்போம். கூட்டமாக வந்து நாம் ஜெபிக்கிறதுக்கு எதற்காக வருகிறோம் என்றால், நாம் மனம் திரும்ப, சுவிசேஷம் அறிவிக்கப்பட, தேவனுடைய நாமம் மகிமைப்பட, இதற்காக நாம் கூடினோமானால் இயேசு அங்கே இருப்பார். நம் சொந்தமாக ஜெபம் பண்றோம்ல, தனிமையில் ஜெபம் பண்றோம்ல, எதுக்கு ஜெபம் பண்றோம்? இயேசுவும் நானும் ஒன்னாகிறதுக்கு தான் ஜெபம் பண்றோம். அங்கே இயேசு ஒன்று நினைத்து கொண்டிருக்க, நான் இன்னொரு காரியம் நினைத்து கொண்டிருக்க, அங்கே ஜெபம் பண்ண முடியாது. அந்த உன்னத பாட்டில் இப்படி ஒரு அழகான வசனம் வருது. அவர் என்னை விருந்து சாலைக்கு கூட்டிக் கொண்டு போனார்.
அங்கே அவர் அவர் என்மேல் படர்ந்த அவருடைய கொடி என்னம்மா? நேசம். அவருடைய நேசம். இப்போ இங்கே என்னன்னா, அந்த விசுவாசியும் இயேசுவும் ஒன்றாகி விடுகிறார். அதுக்கு தான் விருந்து சாலை கூட்டு போறார். அவருடைய அன்பை இந்த விசுவாசி உணர்கிறான். என்மேல் படர்ந்தது அவருடைய அன்பு. இப்போ நம்ம ஜெபிக்கிறதுக்கு போறதுக்கு போய் கேட்கறதுக்கு போலங்க. இயேசுனுடைய இருதயமும் என்னுடைய இருதயமும் ஒன்றாய் சேர வேண்டும் என்பதற்காக அங்க போறோம். இதுக்கு நீங்க போனீங்கன்னா அப்புறம் எப்படி பரிசுத்த ஆவியானவர் வராம இருப்பாரு? அவர் நம்மிடத்தில் வாசம் செய்வார், நம்மிடத்திலிருந்து வெளிப்படுவார். இயேசு எங்கெங்க இருக்கிறாரோ அங்க போங்க. அவர் உங்களை விருந்து சாலைக்கு, ஆவிக்குரிய விருந்து சாலைக்கு கூட்டிட்டு போக நீங்க அங்க போங்க. ஆவியானவர் அங்கே இருப்பார். இந்த சீஷர்கள் தனியா இயேசு வந்து சந்திக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகளில் போட்டிருக்குது, இயேசு உயிர் தெழுந்த பிறகு எல்லாரிடத்திலும் அவர் உயிர் தெழுந்ததாக காண்பிக்கவில்லை. சில பேருக்கு மட்டுமே அவர் வெளிப்பட்டார். எல்லாருக்கும் காமிக்கல. இன்றைக்கும் எல்லாருக்கும் இயேசு உயிருள்ளவராக காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. யார் அவரை நேசிக்கிறார்களோ, யார் அவரை விசுவாசிக்கிறார்களோ, யார் அவரிடத்தில் இருக்கணும் என்று விரும்புகிறார்களோ அவர்களுக்கு மாத்திரமே நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன், என்மேல் படருகிற உன்மேல் இருக்கும் கொடி என்னுடைய நேசம் என்று வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அந்த ஜனங்கள் இயேசுனுடைய வார்த்தையை கேட்ட உடனே அவர்கள் கண்களெல்லாம் கலங்கி விடுகிறது, மனம் உருகி விடுகிறது. என் இயேசு வந்து விட்டார் என்று அவர்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொருவரும், இது இந்த மாமிசம் நம்ம இடத்தில் இருக்கும் வரைக்கும் இந்த அதிசயம் நடக்காது. நாம் இந்த மாமிசத்தோடு இருக்கிறதை பழகி விடுகிறோம், அது சுவாபமாக மாறி விடுகிறது. அதை தள்ளி வைத்து விட்டு நம் நேசரிடத்தில் அவருடைய நேசம் நம்மேல் பறக்கும்படியாக நாம் செய்ய வேண்டும். ஜெபம் பண்ணலாம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இந்த வேலையில் இந்த வார்த்தைகளை நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவர் பற்றி அறிந்து கொள்ளவும், உண்மை நாம் பற்றி அறிந்து கொள்ளுகிறதிலும், உம்முடைய நியாயத்தீர்ப்பை நாங்கள் அறிந்து கொள்ளுகிறதிலும் ரொம்ப கஷ்டம். ஆனால் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீர், இந்த சத்தியம் எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறேன். எங்களுடைய இருதயத்தை நீர் தொட்டு இருக்கிறீர். இதோடு விட்டு விடாமல் இதன் மூலமாய் நாங்கள் இன்னும் மனம் திருப்பி, இன்னும் எங்களுடைய கோபம், மூர்க்கம் எல்லாம் எங்களை விட்டு நீங்கி போய் இயேசுவை போல இந்த உலகத்தில் நடந்து, இயேசுவை போல இந்த உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக மாற்ற மாட்டோம். நாங்கள் தவறு செய்திருந்தால் அதை நீர் காண்பித்தீர், ஆனால் இன்றைக்கே அதை மன்னித்து விடும். இரத்தத்தினாலே எங்களை கழுவும், எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை வழி நடத்தும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொடுக்கிறேன், ஜீவனில் நல்ல பிதாவே. எல்லாருக்கும் நன்றி. அடுத்த வாரம் பார்ப்போம்.